வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷனில் பைன் பண்ணி லாஸ் பண்ணிட்டு தான் நான் எந்த மாதிரி கேபிட்டலையும் ரெடி பண்ணி நான் ஆப்ஷன் செல்லராக மாறினேன். இதே மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் பண்ணி அதை சரி பண்ணி இப்போ எப்படி நான் ஆப்ஷனில் செல் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் கூட இருக்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ க்ரோ அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒரு 6 செக்டரில் 12 கம்பெனிஸ் நம்ம எடுத்துருக்கோம். அந்த 12 கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 மாதம் 1 லட்ச ரூபா கிட்ட வரும்போது அதை ப்ளெச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி எஸ்ஐபி பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 1 லட்சம் ஒரு 10 மாதத்தில் நம்ம கொண்டு வரணும்னா மாதம் 10,000 ரூபா வீதம் எஸ்ஐபி பண்ணணும். ஒரு 6 செக்டரில் 12 கம்பெனிக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாதுங்க. இந்த வீடியோ கல்வி கற்றல் நோக்கத்துக்காக வழங்கப்படுகிறது. நான் புதுசாக மார்க்கெட்டில் வந்தால் என்ன பண்ணணுன்னு அதை தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா, நிஃப்டி 50ல் லார்ஜ் கேப் கம்பெனியில் சேஃப்டியான முறையில் எஸ்ஐபி பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு 6 செக்டர் சொல்லியிருந்தேன்ல, 6ல் வந்து பேங்கிங், ஐடி, எஃப்எம்சிசி, மோட்டார் ஆட்டோ செக்டர், ஃபார்மா செக்டர், பவர் செக்டர், 6 செக்டர்லேயும் ஒவ்வொரு செக்டரில் 2 கம்பெனி. ஃபஸ்ட்டு கம்பெனி ஹெச்டிஎஃப்சி, 2வது கம்பெனி ஐசிஐசிஐ பேங்க், 3வது டிசிஎஸ், 4வது விப்ரோ, 5வது யூனிலீவர், 6வது ஐடிசி, 7வது டாட்டா மோட்டார் பேசஞ்சர். இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. டாட்டா மோட்டார் கமர்ஷியல்னு ஒரு கம்பெனி இருக்கும், நம்ம வந்து பேசஞ்சர் எடுத்திருக்கோம். அடுத்து மகேந்திரா, அடுத்து சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, என்டிபிசி, லாஸ்ட்டாக டாட்டா பவர். இதில் ஒன்று மட்டும்தான் கவர்மெண்ட் கம்பெனி. என்டிபிசிங்கிறது ஒரு பவர் கம்பெனி. இது மட்டும்தான் கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து ஸ்டாக்கில் நாங்கள் வந்து மந்த்து எஸ்ஐபி பண்ணி 1 லேக் வந்த வாட்டி இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே ப்ளெச் பண்ணிக்கலாம். அதையும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஹோல்டிங்கில் டிசிஎஸ் வச்சுருக்கேன். டிசிஎஸ் 3 கம்பெனி இருக்குது. இங்கே தவறுதலாக 1 அப்படின்னு காட்டுது. இது வந்து ஒரு 3 குவான்டிட்டியும் 9,000 ரூபாய்க்கு மேலே வரும். இவன் ஒரு 8,500 ப்ளெச் அமௌண்ட்டு கொடுக்குறான். இதை ப்ளெச் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 1 லேக் வந்த வாட்டி ப்ளெச் பண்ணி இந்த மார்ஜின் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஆப்ஷன் செல் பண்ணிக்கலாம். நம்ம செல் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் ஒரு 10 ரூபா இருந்தால் போதும். மார்ஜின் அமௌண்ட் 1 லேக் 10,000 வச்சு நம்ம ஆப்ஷனை அழகாக வந்து ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணலாம். இதே வந்து ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து இடிஎஃப் பக்கம் போயிடுவேன். அந்த இடிஎஃப் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு மக்கள் நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ என்னால் எடிட்டிங் பண்ணி போட முடியல, அதனால் கொஞ்சம் வேகமாக பேச முடிகிறதா இருக்குது. நண்பர்களும் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.